கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் என்னத்தை குறிச்சு பார்க்க போறோம்டா, கடவுள் உண்மையில் யார்? வணக்கம் அன்பான உறவுகளே. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கே இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கேட்கும் கேள்வியை குறித்து பார்க்க போறோம். கடவுள் உண்மையில் யார்? ஒருவேளை இந்த கேள்வியை நீங்களும் கேட்டிருக்கலாம். கடவுள் நம்மிடத்தில் தூரத்தில் இருக்கிறாரா அல்லது நம் பக்கத்தில் இருக்கிறாரா? அவர் நம்மை பற்றி கவலைப்படுகிறாரா? நாம் அவரை உண்மையில் அறிந்து கொள்ள முடியுமா? நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவாரா? என்னை அவர் பார்க்கிறாரா என்ற கேள்விகள் அநேகருடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது கடவுளுடைய இயல்பே அன்புதாங்க. அவர் நம்மை பயத்தில் வாழ வைக்க விரும்பவில்லை. அவர் நம்மை அன்புடன் அழைக்கிறார். நாம் இந்த உலகத்துல சும்மா தோன்றலங்க. கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துடன் இந்த பூமியில் படைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் மனிதர்களாகிய நாங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மனிதன் பாவத்தின் மூலம் கடவுளை விட்டு விலகினான். அதன் விளைவாக பயம், துன்பம், குற்ற உணர்வு, பயம், கண்ணீர்கள், வியாதிகள், வேதனைகள் மனிதனுக்கு வந்தது. ஆனால் கடவுள் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களை மீட்டார். கடவுள் எங்களை கைவிடலங்க. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவர் ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏசப்பா ஏழைகளோடு நடந்தாருங்க. நோயாளிகளை குணமாக்கினாருங்க. கண்ணீர் சிந்தியவர்களை ஆறுதல் கூறி அரவணைத்தாருங்க. பாவிகளை மன்னித்தாருங்க. வெறுக்கப்பட்டவர்களையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டாருங்க. ஏசப்பாட வாழ்க்கையை நாங்க பார்த்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளணுமுங்க. கடவுளுடைய இருதயம் எவ்வளவு அன்பானது என்று நாங்கள் அறிய முடியுதுங்க. எங்கட கடவுள் அன்பான தகப்பனுங்க. அவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன துன்பங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்க. என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல என்று நீங்க கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு ஒருவர் உங்களை விசாரிக்கிறாருங்க. உங்களை தேற்றி அரவணைக்கிறாருங்க. நாங்க எடுத்து வாசிப்போம். யோவான் 14:9 நாங்க வாசிக்கும் போது அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? அன்பானவர்களே, ஏசப்பாவை கண்டவங்க பிதாவை காண்கிறாங்களாம். அதாவது கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினா ஏசப்பாவை பாருங்க, அவருடைய வார்த்தையை வாசியுங்க, அவருடைய செயல்களை கவனித்து அவரை போல நீங்க மாறுங்க. அவருடைய அன்பை அனுபவியுங்க. நீங்களும் அன்புடையவர்களாக இருங்க. ஏசப்பா என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நாங்க எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மண்ணுலகுக்கு எங்களுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாருங்க. நாங்க அவரை போல வாழணுமுங்க. இன்றைக்கு கடவுளை தண்டிக்க மட்டும் காத்திருக்கும் ஒருவராக மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா வேதாகமம் காட்டும் கடவுள் யார் தெரியுமா? தொலைந்த மகனை தேடி காத்திருக்கும் அன்பான தந்தையை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாருங்க. அவர் சாதி சமய வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. பாவி என்று உங்களை ஒதுக்கி விடுகிறவர் அல்லங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கடா, அவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. நீங்க எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும், எவ்வளவு தவறுகள் நீங்கள் செய்திருந்தாலும் அவருடைய அன்பு உங்களை தேடி வருதுங்க. இந்த வீடியோவை நீங்க
பாக்குறீங்கடா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் உங்களை அறிவாராம், அவர் உங்களை நேசிக்கிறாராம், அவர் உங்களுக்கான ஒரு திட்டத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறாராம். அதை விசுவாசியுங்க, ஆமீன் என்று பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு நிமிடம் ஒதுக்கி ஏசப்பாட்ட கொடுக்குறீங்களா உங்களுடைய இருதயத்தை? ஆண்டவரே, உங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவுங்க என்று கேட்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார், உங்கள் இருதயத்தை அவர் காண்கிறார். உடைந்த நொறுங்கின உங்களோட உள்ளத்தை அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களுக்கு அன்பு செலுத்த வல்லவராய் இருக்கிறாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கடா, நீங்க விசேஷமான நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாம மற்றவருக்கும் இதை பகிருங்க. அப்பாவை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நேசிக்கிறபடியினால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டு உமது வழியிலே வர உதவி செய்யுங்க. அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கடந்து போவதாக. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியுங்க. நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.